வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீராய்வு குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் மீண்டும் அதில் உள்ள சிக்கல்களை, பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். அரசியல் களத்தில் கூட்டணி கட்சிகள் அனைவரோடும் சேர்ந்து மக்களுடைய வாக்குரிமையை காப்பதற்காக கழகத் தலைவர் அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இது சட்ட பிரச்சனை என்பதால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்து வைத்துள்ள கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர்கள் இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்ற பெரிய குழப்பத்தில் இருப்பதாலும், அந்த கணக்கீட்டு படிவத்தை முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்றால் அல்லது பூர்த்தி செய்யாமல் விட்டுவிட்டால், அந்த கணக்கீடு படிவத்தை திருப்ப கொடுக்காமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய வாக்கு உரிமையை இழக்கும் அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்த கழகத் தலைவர் அவர்கள் கழகத்தினுடைய BLA 2க்களை, அதாவது பாக நிலை முகவர்கள் எண் 2ஐ கழகம் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வாக்குச்சாவடிகளுக்கும் BLA 2ஐ நியமித்திருக்கிறார்கள். அந்த BLA 2க்கள் பொதுமக்களுக்கு உதவி செய்யும் வகையாகவும் மற்றும் இளைஞர் அணி, தொழில்நுட்பத்துறை அணி, வழக்கறிஞர் அணி ஆகியோரையும் இந்த பொதுமக்களுக்கு அவருடைய வாக்குரிமையை நிலைநிறுத்துவதற்காக, பறிகொடுக்காமல் இருப்பதற்காக அத்துணை உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு BLA 2வும், அதாவது BLA 2 என்பவர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளால் தான், ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள்தான் BLA 2ஐ நியமிக்க முடியும். அப்படி நியமனம் செய்யப்பட்ட BLA 2க்களுடைய பட்டியலை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் அவருடைய பெயர்களை வெளியிடும். அந்த BLA 2க்கள் மட்டும்தான் BLOக்களுடன், அதாவது தேர்தல் ஆணையம் நியமித்துள்ள பாகநிலை அலுவலர்களுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய தகுதி பெற்றவர்கள். SIRஐ பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு BLA 2, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியுடைய BLA 2 50 கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு சொல்லலை, 27/10/2025 அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார். எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய BLA 2க்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவம் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் SIRஐ வரவேற்று பேசிவிட்டார்கள். அதனுடைய குழப்பங்களை, அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே SIRஐ அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள். SIR நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களே SIR எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார். அதை இப்போது சரி செய்ய முடியாமல் அங்கங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அல்லது BLA 2க்கள் சில இடங்களில் இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்ய துவங்கி இருக்கிறார். ஒரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் MLAவே அவருடைய கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய BLA 2க்கள் தான் உதவி செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்.